இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியாதுங்க. இல்லாதப்ப தான் நம்ம அவங்கள பற்றி யோசிப்போம். அது உண்மைதாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக எல்லாரோடையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். எப்போ என்ன வருன்றது நமக்கு தெரியாது. கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க நினச்சி பார்த்தாங்களா, நிலச்சரிவு வந்து நம்ம குழந்தைங்களை இழப்போம், நம்ம குழந்தைங்கள விட்டு நம்ம போவோம், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு தான் என்ன தெரியும், நம்ம அனாதை ஆகிடுவோன்னு. ஒரு சில குழந்தைங்களுக்கு அம்மா யாருன்னே தெரியாத விவரத்தில் 1 வயசு குழந்தைங்க கூட உயிரோடு இருக்கு, ஆனால் அவங்க அம்மா இல்லை. அனாதை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாதுங்க. திடீர்னு ரோட்டில் போவோம், ஆக்சிடெண்ட் ஆகிடும், இறந்து போயிடுவாங்க. எப்படி என்னன்னு தெரியுங்களா? இருக்கும்போதே ஹாப்பியாக இருந்துக்கணும். பிடிக்கலையா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகிடுங்க. ஆனால் அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு பேச்சும், ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசை மாற்றிக்கிட்டு பேச பாருங்கள். ஈகோவாக இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம், இல்லை சாகும்போது என்னத்தை தான் கொண்டு போகிறோம், ஈகோவையும் பணத்தையுமா? சில பேர் பணத்துக்காக உறவையே எழுந்துட்டு போகிறாங்க. அந்த பணம் சாகுற வரைக்கும் நம்ம கூட இருக்குமா? பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாங்க. ஒரு உறவை என்றைக்குமே சம்பாதிக்க முடியாது. இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கும்போதே சந்தோஷமாக இருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணி பேசாதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன். அதில் மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதில் ஒருத்தர் வைக்கும்போது சடனாக கீழே விழுந்துட்டார். பார்த்தா திரும்பி எழுந்துக்கலை. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அவருக்கு தெரியுமா இன்றைக்கி நம்ம இறந்து போயிடுவோன்னு? கண்டிப்பாக தெரியாது. இதை மாதிரி தாங்க லைஃபு. சடனாக எப்போ என்ன நடக்குன்றது யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தாங்க இருக்கும்போதே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கணும். பிடிக்கலைன்னா விலகிக்கணும். அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க ஈகோவாக, நான் ஏன் பேசணும், அவங்களே வந்து பேசினாலும் நம்ம பேசக்கூடாது. பல வருஷம் பிரிஞ்ச உறவுகள்லாம் நிறையா இருக்குது. இதனால் ஒரு பிரயோஜனமும் யாருக்குமே இல்லை. பணத்தால் பல உறவுகளையும் இழக்கிறாங்க. அந்த பணம் வந்து நம்ம கூட வரப்போகிறது இல்லை. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நாளைக்கு நான் இறந்து போகலாம், சொல்ல முடியாதுங்க. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். ஸோ இருக்கிறப்பயே ஹாப்பியாக இருக்கணும். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். யாருமே அடிச்சுக்காமல், ஒருத்தவங்க விட்டு கொடுக்காமல் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.